தமிழ்நாட்டிற்கு 31 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கும் அண்டை மாநிலங்களுக்கும் தண்ணீர் திறந்துவிட வேண்டியது கர்நாடகாவுடைய கடமை. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டிற்கு 31 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த காவிரி மேலாண்மை அமைக்கப்பட்டு இந்த நீர் பங்கீடு விவகாரத்தில் மாதங்களின் அடிப்படையில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பது உத்தரவு. அதன் அடிப்படையில் வரக்கூடிய மாதத்திற்கு 31 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களின் நீராண்மை சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? காவிரியிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு திறந்து விடப்பட வேண்டிய 31.24 டிஎம்சி நீரை திறப்பதற்கான ஒரு உத்தரவை கர்நாடக அரசுக்கு தற்பொழுது காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 41வது கூட்டம் காணொலி மூலமாக இன்று நடைபெற்ற நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அதனுடைய தலைவர் SK ஹல்தர் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று ஒழுங்காற்று குழுவினுடைய கூட்டத்தில் 31.24 டிஎம்சி நீர் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய பட்டியல் மாதாந்திர நீர் பங்கீட்டு பட்டியல் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு இந்த வரும் பாசன மாதத்திற்காக திறக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை அந்த ஒழுங்காற்று குழுவானது நேற்று செய்திருந்த அந்த பரிந்துரையை ஏற்றி இந்த உத்தரவை தற்பொழுது காவிரி நீர் ஒழுங்காற்று மேலாண்மை ஆணையமானது பிறப்பித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மழையினுடைய தேவை அனைத்தையுமே கருத்தில் கொண்டு பாசனத்திற்கான நீரை உரிய நேரத்தில் திறப்பதற்கான ஒரு கோரிக்கையும் இன்றைய இந்த ஆலோசனையின் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த கோரிக்கையும் ஏற்று உரிய நேரத்தில் நீரை திறப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது கர்நாடக அரசாங்கத்திற்கு மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் SK ஹல்தர் உத்தரவாக பிறப்பித்துள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.